ஃபேஸை வாஷ் பண்ண உடனே கிளைசரின் அப்ளை பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் வார்ம் ஃபீலிங் வரும், நெக்ஸ்ட் மார்னிங் க்ளோ மாதிரி தெரியும். பட் எனக்கு 3 கேள்வி இருக்குது. இந்த கிளைசரினை டெய்லி யூஸ் பண்ணால் சேஃபா? கிளைசரினை டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா? வெஜிடபிள் கிளைசரின் ப்ளஸ் ஃபார்மசூட்டிக்கல் கிளைசரின் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்? எது ஸ்கின்னுக்கு நல்லது? இது 3 கேள்விக்கும் பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கிளைசரினை பற்றி மார்க்கெட்டிங் இல்லை, ரியல் சயின்ஸ், ஸ்கின் பேரியரோட ட்ரூத், லாங் டேர்ம் எஃபெக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கிளைசரினோட சயின்டிஃபிக் நேம் கிளைசரால். இதோட கெமிக்கல் நேம் என்னன்னா 3-ஹைட்ராக்சில் குரூப். இது ஒரு திக் லிக்விட், கலர் இருக்காது, வாசனையும் இருக்காது, அண்ட் வாட்டர் அட்ராக்டிங் மாலிக்யூல்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். கிளைசரினோட வேல்யூ என்ன தெரியுமா? தண்ணியை அட்ராக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ டெக்னிக்கலி இது ஒரு மாய்ஸ்சர் மேக்னெட்னு சொல்லலாம். வாட்டர் கூட பைண்ட் ஆகும். ஸோ ஸ்கின்னோடைய அவுட்டர் லேயர் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கும். இதோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? கிளிசரின் அப்ளை பண்ணால் அது மாய்ஸ்சரை க்ரியேட் பண்ணுன்றது தான். அப்படி கிடையாது. ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர் ஆர் பாடிக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரை புல் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னோடைய அவுட்டர் லேயரை ஸ்ட்ராட்டம் கார்னியம்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவோம். இதை நீங்கள் பிரிக் அண்ட் சிமெண்ட் மாடலில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் பிரிக்ஸ் தான் டெட் ஸ்கின் செல்ஸ் அண்ட் சிமெண்ட் தான் லிப்பிட்ஸ் லைக் செராமைட்ஸ், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி ஆசிட்ஸ். இதுதான் ஸ்கின்னோட பேரியரு, அதாவது தடுப்பு சுவர் மாதிரி. இது வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும், பாக்டீரியாவை ஸ்கின்னுக்குள்ளே என்டர் ஆகிறத பிளாக் பண்ணும், இரிட்டேஷனில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின்னோட சர்ஃபேஸில் கிளிசரினை அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கூட பைண்ட் ஆகும். ஸோ ஸ்கின் லைட்டாக ஸ்வெல் ஆகும். இதனால தான் ஸ்கின் ஃபீல்ஸ் ப்ளம், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத். ஆனால் கிளிசரின் ஒரு ஹியூமெக்டன்ட், விச் மீன்ஸ் வாட்டர் மேக்னெட்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டர் அப்சார்ப் பண்ண உடனே அதை சீல் பண்ணணும், இல்லைன்னா வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ எப்படி சீல் பண்ணலாம்னா, ஸோ சிம்பிள். கிளைசரின் வெட் ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே அது அப்சார்வ் ஆகும். இட் டேக்ஸ் 1 minute. தென் மாய்ஸ்சரைசரை அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் மாய்ஸ்சர் வந்து சீல் ஆகும். அதனால தான் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹியூமிடிட்டி ட்ரூத் ஒன்று சொல்லுவா, கிளைசரின் புல்ஸ் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஏர். எஸ், அது உண்மைதான். பட் ஹியூமிடிட்டி 70% மேலே இருக்கணும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன் ட்ரை கிளைமேட் ஆர் வின்டர் சீசன் ஆர் இன் ஏசி ரூம், அப்படி இல்லைனா காற்றுல ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது 70% கீழே இருந்ததுன்னா, அந்த சமயத்தில் கிளைசரின் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது இட் புல்ஸ் மாய்ஸ்சர் ஃப்ரம் தி டீப்பர் ஸ்கின் லேயர். அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும்? அப்ளை பண்ண உடனே ஒரு க்ளோ இருக்கும், லேட்டர் டீஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ கிளைசரினோட பிஹேவியர் டிபெண்ட்ஸ் ஆன் என்வாயர்மெண்ட், கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்கின் கண்டிஷன். ஸோ கிளைசரினோட பிஹேவியர் எப்போவுமே என்வாயர்மெண்ட், கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்கின் கண்டிஷனை பொறுத்தே இருக்கும். வெஜிடபிள் கிளிசரின் வெர்சஸ் ஃபார்மா கிளிசரின் ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? உண்மை என்னன்னா, ரெண்டுமே பிளான்ட் ஆயில்ஸில் இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா பியூரிட்டி ஸ்டாண்டர்ட் தான். வெஜிடபிள் கிளிசரின் காஸ்மெட்டிக் கிரேடில் வரும், இன்டர்னல் யூஸ் பண்ணலாமான்றதை டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூஸ்வலி 99% பியூர். வேறஸ் ஃபார்மா கிளிசரின் ஃபார்மசூட்டிக்கல் பியூரிட்டி ஸ்டாண்டர்டோட வரும். ஸ்ட்ரிக்ட் இம்பியூரிட்டி லிமிட் இருக்கும். மைக்ரோபியல் டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. சேஃப் ஃபார் மெடிசினல் யூஸ் இன்டர்னலி ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னலி. ப்ராடக்ட்ஸ் ஜென்யூனாக இருக்கும். ஸோ சேஃப் தான். யூஸ்வலி 99% to 99.5% பியூரிட்டியில் வரும். சீப்பாக பல்காக இண்டஸ்ட்ரியல் கிளிசரின் கிடைச்சா மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும். சரி, 100% கிளிசரினை டெய்லி நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எஸ், ஷார்ட் டேர்மில் அப்ளை பண்ணலாம், யூ ஃபீல் அமேசிங். லாங் டேர்மில் இட்ஸ் நாட் ஐடியல், பிகாஸ் இது ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் ஹியூமெக்டன்ட். ஹியூமெக்டன்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ வாட்டர் மேக்னெட். ஸோ ஸ்கின் பேரியர் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும், ரீபவுண்ட் ட்ரைனஸை வந்து காஸ் பண்ணும். இட்ஸ் லைக் ஸ்கின் ரியாக்டிங் பேக் டு எக்ஸ்ட்ரா ட்ரைனஸ், அதாவது சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். சம்டைம்ஸ் இட் ஸ்டிங்ஸ் ஆன் காம்ப்ரமைஸ்டு ஸ்கின்ஸ். டெர்மட்டாலஜி ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கின் கேருக்கு பெஸ்ட் கிளைசரின் கான்சன்ட்ரேஷன் 5% to 10% இருக்கணும், நாட் 100%. ஸோ பியோர் கிளிசரின் டெய்லி ஃபார் மந்த்ஸ் இஸ் நாட் ஹைலி ரெக்கமெண்டட். இட்ஸ் பெட்டர் நீங்கள் டேம்ப் ஸ்கின்ல அப்ளை பண்ணி சீல் வித் மாய்ஸ்சரைசர் ஆர் டைல்யூட் இட் வித் வாட்டர் ஃபார் 1:3 ப்ரொபோர்ஷன். எக்ஸிமா, ரொசாஷியே, டேமேஜ் ஸ்கின் பேரியர், ஆக்டிவ் ஆக்னி, இன்ஃப்ளமேஷன்ஸ், ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்ட்ராங் எக்ஸ்ஃபாலியன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கிளைசரினை யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி பேரியர் வீக்காக இருக்கும். காமன் மித்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணலாமா? காமன் மித்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா, கிளைசரின் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் டார்க் ஆகும்னு.
பொய். இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, கிளைசரின் மேக் ஸ்கின் பெர்மனன்ட்லி ஃபேர். இதுவும் பொய். கிளைசரின் ஒன்லி ஹைட்ரேட் மட்டும்தான் பண்ணும். மூணாவது, மோர் கிளைசரின் இஸ் மோர் க்ளோ. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். பேலன்ஸ் தான் இங்கே மேட்டரே. நாலாவது, ஃபார்மசி கிளிசரின் இஸ் கெமிக்கல் அண்ட் டேஞ்சரஸ். இது மிக மிக பெரிய பொய். எவ்ரிதிங் இஸ் கெமிக்கல் இன்க்ளூடிங் வாட்டர். அதுவும் கெமிக்கல் தான். ஓகே, கிளைசரின் எப்படி தான் அப்போ சேஃபாக யூஸ் பண்ணணும்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்கிறேன். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஸ்கின் லைட்டாக டேம்பாக வச்சுக்கோங்க. டேக் 2 to 3 drops ஆஃப் கிளைசரின், ரப் பிட்வீன் பாம்ஸ். அப்புறம் அதை ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 நிமிஷம் கழித்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் மோர் தென் எனஃப். அப்படி இல்லை, நான் டோனர் மாதிரி செஞ்சுக்க போகிறேன், DIY டோனர் மாதிரி செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா mix 1 part of glycerin with 3 parts of rose water. Store in a fridge, use at night. Glycerin வில்லனே கிடையாது, மிராக்கலும் கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல் டூல். கிளைமேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேம்ப் ஸ்கின்ல லோ கான்சன்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி சீல் பண்ணால் ஸ்கின் ப்ளம்பாக இருக்கும், பேரியரும் டேமேஜ் ஆகாது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்கின் கேர் சயின்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்க, விச் மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். தேங்க்யூ.